ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ரகசியங்கள் நிரம்பியவர் யார்? இதை தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல். இது நம்மளுடைய 9th பேஜ். ஆல்ரெடி 8 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. இது 9வது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். சண்டே கிளாஸ் இருக்கும். 6 மாதம் கோர்ஸு. ஜூம் மீட்டிங்கில் நேரடியாக நான் தான் உங்களுக்கு வகுப்புகளை கற்பிப்பேன். இந்த கிளாஸ் முடியும் போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தனிநபர் ஜாதகம் பார்க்குற அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள். ரகசியங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு பரிபாலனை உண்டு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தைரியஸ்தானம், சுகஸ்தானம், பஞ்சமஸ்தானம், ருணஸ்தானம்னு நிறைய ஸ்தானங்கள் இருக்குது. 12 வீடுகளுக்கும் தனித்தனி பேர் உண்டு. இதில் ரகசியம் காக்கும் வீடுகள், நம்மளுடைய ஜாதகத்தில் ரகசியம் மிகுந்த வீடுகள் எவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4வது வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமும், 8வது வீடு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானமும், 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானமும் தான். எந்த ஒரு ஜாதகத்தில் இந்த 4, 8, 12ஆம் அதிபதிகளில் யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேர் இல்லை 3 பேருமே பவர்ஃபுல்லாக உச்ச வலிமையோட ஆட்சி வலிமையோடு இருக்காங்களோ இவர்கள் ரகசியம் மிகுந்தவர்கள். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். உங்கள் லக்னத்திற்கு 4, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் ஒருவரோ இருவரோ அல்லது 3 ஆட்சி அல்லது உச்சம் மூலத்திரிகோணம் இந்த பவரில் இருக்காங்கன்னா நீங்கள் ரகசியம் மிகுந்தவர் தான். உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பிடுங்கவே முடியாது. உங்கள் வாழ்வியலில் நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தை நாம் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ரகசிய அமைப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கூட பார்க்கலாம். பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரியான மேட்சிங் பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். வெளிப்படைத்தன்மை கொண்டவரா இல்லை ரகசியம் மிகுந்தவரா அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதுபோக காலபுருஷனின் 4, 8, 12ஆம் வீட்டில் வலுவான கோள்கள் அமர்ந்திருந்தாலும் இவர்களும் ரகசியம் மிகுந்தவர்கள் தான். காலபுருஷனுடைய 4, 8, 12ஆம் வீடுங்கிறது என்ன? கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம். கடவுளின் திருவிளையாடலில் இந்த 3 வீடுகளுமே நீர் சம்பந்தப்பட்ட வீடுகள். தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த வீட்டின் ரகசியங்கள் பரம்பொருள் ஒருவரே அறிந்தவை. ரகசியம் காக்கும் வீடுகள்னு கூட இதை சொல்லலாம். உங்கள் லக்னத்துக்கு 4, 8, 12ஆம் அதிபதி வலுவாக இருந்தாலும் இந்த விதிகள் இருக்கும். ரகசியம் காக்கும் மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. காலபுருஷ தத்துவத்தின் 4, 8, 12ஆம் வீட்டில் வலுவான கோள்கள் அமர்ந்தாலும் இது நடக்கும். இப்போ காலபுருஷ தத்துவத்தின் 4, 8, 12ஆம் இடத்தின் வலுவான கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் ஆட்சி பெற்று வலுவடைவார், குரு உச்சம் பெற்று வலுவடைவார். விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவடைவார், ராகு கேதுகள் உச்ச வலிமையோடு அங்கே உட்காருவாங்க. மீனத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆட்சி பெற்று வலுவடைவார், சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவடைவார். இந்த அமைப்பு இருந்ததுனாலும் ரகசியம் காக்கும் விதிகள் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மூடு மந்திரமாக தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் வேறு மாதிரி ஒரு கதை வரும். பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்துக்கு வரும் பார்த்திங்களா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்க அப்படிங்கிறது மாதிரியான சில ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான 4, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் வலுத்தவர்களுக்கே பார்த்திங்கன்னா 8 வருஷத்துக்கு ஒரு தடவை வாழ்க்கையே டோட்டலாக மாறும். அதிகபட்சம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே மாறும். வேறு ஒரு ஊர், வேறு ஒரு பேர், வேறு ஒரு வாழ்வியல் முறைகள் அப்படிங்கிறது மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இருக்கும். அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கூட தெரியாத மாதிரியான ரகசியமாக இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கை துணைக்கிட்டே கடும் ரகசியங்களை காக்கும் மனிதர்களாக இருப்பாங்க. இன்னும் சிலர் பெத்த பிள்ளைங்களுக்கே தெரியாத ரகசியங்களை எல்லாம் ஒழிச்சு வச்சுட்ருப்பாங்க. தொழில்முறை ரகசியங்கள் இருக்கும். என்ன வேலை பார்க்குறாங்கங்கிறதையே ரகசியமாக வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பு, எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கிறது, எவ்வளோ கடன் இருக்குதுன்னு நிறைய ரகசியங்கள், தனக்கு இருக்கிற வியாதியை மறைச்சு வாழ்நாள் முழுக்க அப்படியே சமாளிச்சுக்கிட்டே ஓட்டக்கூடிய ரகசியங்கள் இருக்கும். ரகசிய தொடர்புகளை மறைச்சி வச்சுருக்கிற அமைப்புகள் இருக்கும். கடனை ரகசியமாக மறைச்சி வச்சுட்ருப்பாங்க, எதிரிகளை ரகசியமாக மறைச்சி விட்டுருப்பாங்கன்னு நிறைய ரகசியங்கள் நிரம்பிய வாழ்வியல் முறை தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இவருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும். இது ரகசியம் காக்கும் வீடு. 8ஆம் இடத்துலேருந்து குரு ஆட்சி பெற்று இவங்களை பார்க்குறார். கடும் ரகசியம் காக்கும் மனிதர். 12ஆம் வீட்டில் சந்திரனும் ஆட்சியாக இருக்கார். கணக்கு போட்டு பாருங்கள். 4, 8, 12 3மே பவர்ஃபுல்லாக இருக்குது. 3லையுமே வலிமையான கோள்கள் அமர்ந்திருக்கு. மனுஷன் வாயை பிடுங்கினா கூட ஒரு வார்த்தை வெளியில் வராது.
இது காலபுருஷனுக்கு 4, 8, 12ஆம் வீடாகவும் வந்து இவருக்கும் 4, 8, 12ஆம் வீடாகவும் வரும்போது ரகசியங்கள் ரொம்ப மிகுதியாக வச்சுட்ருப்பான். பொதுவாக காலபுருஷனுடைய 4, 8, 12ஆம் வீடுகளாக வரக்கூடிய வீடுகள் உங்களுக்கும் 4, 8, 12ஆம் வீடுகளாக வரும்போது அதீத ரகசியம் மிகுந்தவர்களாக நீங்கள் இருக்கணும். ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருந்தீங்கனாலும் வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும். இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னக்காரங்களுக்கு தான் அதிகமாக வரும். ஏன்னா மேசத்திற்கு 4ஆம் இடம் கடகமாகவும், 8ஆம் இடம் விருச்சிகமாகவும், 12ஆம் இடம் மீனமாகவும் வரும். சிம்மத்திற்கு 4ஆம் இடம் வந்து விருச்சிகமாகவும், 8ஆம் இடம் மீனமாகவும், 12ஆம் இடம் கடகமாகவும் வந்துடும். தனுசுக்கு 4ஆம் இடமாக மீனமும், 8ஆம் இடமாக கடகமும், 12ஆம் இடமாக விருச்சிகமும் வந்துடும். இப்போ இது என்னென்னா, இந்த 3ம் நெருப்பு ராசிகள், அக்னி தத்துவம் கொண்டவை. நெருப்பை மறைச்சி வைக்கவே முடியாது, எப்படி பார்த்தாலும் கொழுந்து விட்டு எரிஞ்சிடும். ஆனால் இவங்களுக்கு தான் காலபுருஷ ரகசியம் கை கொடுக்கும். எந்த அளவுக்கு பூடகமாகவும் எந்த அளவுக்கு ரகசியமாகவும் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும். இதுதான் இயற்கை சொல்லி வைக்கிற ஒரு சூட்சமம். அந்த நெருப்புங்கிறது வெளியில் எரியிற நெருப்பாக இல்லாமல் உள்ளுக்குள் எரியும் நெருப்பாக இருக்கணும். ஆத்மாவை சுத்தப்படுத்தும் நெருப்பாக இருக்கும்போது இவர்களில் அடைய முடியாத வெற்றிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலக்ன ஜாதகத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இவர் இந்த இடத்துல ஆட்சியாக இருக்கிறது, இல்லை 6 கூடைய சந்திரன் வந்து இங்கே வந்து உச்சமாக இருக்கிறது. இவர் ரகசியம் மிகுந்த மனிதராக இருக்கக்கூடிய வாய்ப்பை தரும். 8ஆம் இடமாக வரக்கூடியது கன்னி. இந்த வீட்டில் புதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இருக்கும். 12ஆம் இடமாக வரக்கூடியது லக்னாதிபதியின் வீடான இன்னொரு வீடான மகரம். இந்த வீட்டில் செவ்வாய் உச்சமாக இருக்கும்போதோ அல்லது சனி ஆட்சியாக இருக்கும்போதோ இவர்களுக்கும் ரகசியம் நிரம்பியவர்களாகவும் ரகசியம் காப்பவர்களாகவும் இருப்பாங்க. ரகசியம் மிகுந்த மனிதர்களால் என்ன பெரிய ப்ராப்ளம் வந்துட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மைத்தன்மை என்னங்கிறத நம்மளால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. இவங்க உண்மையாலுமே நல்லவங்களா, இல்லை உண்மையாலுமே கெட்டவங்களா, இவங்க உண்மையிலுமே சம்பாரிச்சு தான் இருக்காங்களா, இல்லை சம்பாதிக்காமல் இருக்காங்க. அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு மனிதர் கூடயே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். 4, 8, 12 வலுத்தவங்க பூராமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு கிரகம் வலுத்துச்சுன்னா ஒரு 35% ரகசியம் இருக்கும். 2 வீடு வலுத்துச்சுன்னா 70% ரகசியம் இருக்கும். 3 வீட்லையுமே வலுவான கோள் இருந்துட்டா அவங்க மனுஷங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு கண்டே பிடிக்க முடியாது. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டிலே ஒருத்தர் இருப்பார், கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கஜா மூஜான்னு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். என்னன்னு கேட்டால் அவர் ஒரு ரகசிய உளவாளிப்பாங்க. நமக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இத்தனை வருஷம் சாதாரணமாக பலூன் விற்கிற வியாபாரி மாதிரி இருந்துகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஏதோ ரகசிய அவங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்கிற மாதிரியான கன்ஃபியூசிங் வரும். இதெல்லாம் தான் அந்த ரகசியம் நிரம்பிய விஷயங்கள். ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டுட்டு போய் முற்றிலும் புதிய சூழலில் போயிட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறது, வாழ்க்கை துணைக்கிட்டேயே நிறைய ரகசியமான விஷயங்களை மறைச்சி வைக்கிறது, இதெல்லாம் இந்த ரகசிய மனிதர்கள்கிட்ட வரத்தான் செய்யும். ஸோ எந்த ஜாதகத்தில் 4, 8, 12 வலுவான கோள்கள் இருந்தாலோ அல்லது காலபுருஷனின் வீடுகள் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடமான கடகத்திலோ விருச்சிகத்திலோ மீனத்திலோ வலுவான கோள்கள் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர்கள் ஒன்று ரகசியம் காப்பவர்களாகவே இருப்பார்கள், மற்றும் இவர்களிடம் பழகும் மற்றவர்களும் சற்று ஒதுங்கி இருத்தல் நலமாகும். புரிஞ்சிச்சிங்களா? எந்த நேரத்தில், அதாவது நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரியாதுன்னு, இதெல்லாம் இவங்களுக்கு பொருந்தி வரும். இந்த கிரக அமைப்புகள் உள்ளவர்களிடத்தில் ஜாதகர்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவங்களும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக, அதாவது ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்டையாவது உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்லி வச்சுக்கிறது நல்லது. இந்த ரகசிய வீடுகள் நிரம்பியவர்கள் எப்படி வாழ்வியலை அமைத்து கொண்டால் சிறப்பு என்பதற்கு கொஞ்சம் நெருங்கிய உறவுகளிடத்திலாவது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் துலா லக்னக்கார். இவருக்கு 4 கூடைய சனி லக்னத்திலே உச்சம். லக்னாதிபதி சுக்கிரன் போய் 4ஆம் இடத்துல ஆட்சி. இது 1-4 பரிவர்த்தனை. 8ஆம் அதிபதியாகவும் ஆல்ரெடி லக்னாதிபதியாக வந்துடுறாரா, அப்போ அந்த 8ஆம் இடமும் ஆட்டோமேட்டிக்காக வலுவாயிடுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் வந்து சந்திரன், 12ஆம் வீட்டில் சந்திரன் 10 கூடையோர் 12ஆம் இடத்துல. இவர் நிறையா இடங்கள்ல நிறைய பேருக்கு கடனை கொடுப்பாரு, நிறையா வந்து ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பொசுக்குன்னு ஒரு நாள் செத்து போயிட்டார். இவங்க வீட்டு ஆளுகளுக்கு இவருடைய ரகசியமான விஷயங்கள் நிறைய இது வெளியே தெரியாதுங்கிறதுனால ஊர்பட்ட காசை இவர் இழந்தது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தினர் கஷ்டப்பட்டு இவர் ஏதோ பெரிய கடன்காரங்கிற மாதிரி எல்லாமே மாற்றி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் கடன்லாம் வாங்குகிற பழக்கமே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய கடன் இருக்குது, நீங்கள் திருப்பி கட்டி தான் ஆகணுங்கிற மாதிரியான பலவிதமான குளறுபடிகள். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ரகசியமாக இருக்கிறோங்கிற பேர் வழியில் நம்மளை ரொம்ப நெருங்கிய நம்ம வாழ்க்கை துணைக்கே தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் அது பொசுக்குன்னு இந்த மாதிரியான நெகட்டிவ் பலன்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரகசியம் என்பது அவசியம்தான், ஆனாலும் அது அளவறிந்து இருந்தாலே சிறப்பு. எந்த குணமாக இருந்தாலுமே அளவறிந்து இருந்தால்தான் சிறப்பு.
உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 4, 8, 12 பவர்ஃபுல்லான கோள் இருக்குன்னா ரகசியம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதனால் மற்றவர்கள் பாதிக்காத அளவுக்கு அதை வச்சுக்கிறது உங்கள் லைஃபுக்கு நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.